என்னதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு கூட சில பவுண்டரிஸ்லாம் வேணும் இல்லையா? நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னால் இல்லைனா நான் லவ் ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு முன்னால் நைட்டு 10 மணி 12 மணினாலும் நாங்கள்லாம் வெளியே சுற்றுவோம். என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட நான் எப்போ வேணால் ஃபோனில் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்குன்னா அப்போவும் நைட்டில் 10 மணி 12 மணி வரைக்கும் உங்களுடைய ஆப்போசிட் செக்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃபோனில் பேசுறது, சேட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறதுன்றது நிச்சயமாக இட்ஸ் அவுட் ஆஃப் பவுண்டரிஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவுண்டரி நீங்கள் தான் கிரியேட் பண்ணிக்கணும். அந்த பவுண்டரி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான பவுண்டரியா இருக்கணும். அப்பதான் உங்களுடைய பார்ட்னருக்கு தெரியாம நீங்க பண்றதுக்கு ட்ரை பண்ண மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி எல்லா வீக்கெண்டும் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட வெளியே போறது, இல்லைனா உங்களுக்கும் உங்களுடைய ரொமான்டிக் பார்ட்னருக்கும் எந்த விதமான பிரைவசியும் இல்லாம எப்போ வெளியே போனாலும் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுக்கிறது, இல்லைனா சேட் பண்றது, கால் பண்றது, நேரங்காலம் இல்லாம இந்த மாதிரி நீங்க உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணி ஒரு கிளியரான பவுண்டரி செட் பண்ணுங்க. இதை உங்க பார்ட்னருக்கும் நீங்க சொல்லலாம். உங்க பார்ட்னர் வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் செக்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ், என்ன மாதிரியான கிளியர் பவுண்டரிஸ் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு